சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஜெயக்குமார் பரபரப்பு பேட்டி. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய ஒரு தவறு என்பது தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் மறைமுகமாக பேட்டி ஒன்றை கூறியுள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டது சரியானதுதான் என்பதற்கேற்ப அவரது பேச்சுக்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அமைந்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று பலமுறை நான் கூறினேன் என்று பழைய ஜெயக்குமார் அவர்களது பேட்டிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறதை பற்றி தற்பொழுது ஜெயக்குமார் அவர்களிடமே நேரடியாக செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசப்பட்டுள்ளது. இதற்கு ஜெயக்குமார் அவர்கள் கூறுவது என்னவென்றால், தற்பொழுது ராயபுரம் தொகுதியில் நான் மீண்டும் களம் காணப்பட்டால் நிச்சயமாக அப்பகுதி மக்கள் என்னை ஓரம் கட்டுவார்கள். அதற்கு காரணம் பாஜக கூட்டணி அமைந்தால் நிச்சயம் இரண்டாவது முறையும் தொடர்ச்சியாக ஜெயக்குமார் அவர்கள் தோல்வியே தழுவார். இந்த முறை ராயபுரம் தொகுதியில் போட்டியிடாமல் வேறு தொகுதியில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளையும் ஜெயக்குமார் அவர்களுக்கு கட்சி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஜெயக்குமார் அவர்களது நோக்கம் தொடர்ச்சியாக தோல்வியோ வெற்றியோ ராயபுரம் தொகுதியில்தான் களம் காண வேண்டும் என்ற விருப்பம் அவருக்கு இருக்கிறது. இதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று அவர் பரபரப்பான பேட்டி ஒன்றையும் கூறியுள்ளார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களது கூட்டணியில் இணைந்துவிட்டு OPS அவர்களுக்கு ஆதரவாக ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி என்பது பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது கடினம்தான். ஒரு பக்கம் அதிமுகவையும் பகைக்க முடியாமல் இருக்கிறார், மறுபக்கம் ராயபுரம் தொகுதியில் பாஜக பிரச்சாரம் இல்லாமல் தேர்தல் களம் காண வேண்டும் என்ற ஆசையும் ஜெயக்குமாருக்கு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஒன்று, எடப்பாடியே ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்க வைத்தவர் ஜெயக்குமார் அவர்கள்தான். ஜெயக்குமாருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்வாரா அல்லது அவரது பதவியே தூக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெயக்குமார் அவர்களது இவ்வாறான பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஜெயக்குமார் அவர்கள்